வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த சுகாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு பொது கல்வியை உங்களால கட்டித்தர முடிச்சுதா? அப்படி அந்த கல்வி தந்திருந்தா அந்த குழந்தை இன்னைக்கு வந்து இறந்திருக்குமா? அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு நடந்திருக்குமா? 12வது படிக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அது பாவம் தன்னுடைய கனவு என்னென்னமோ இருந்திருக்கும், தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன லட்சியம் இருந்திருக்கும், அவருடைய அம்மா அப்பா என்ன லட்சியத்தில் இருந்திருப்பாங்க, 12வது முடிச்சுட்டு எங்க படிக்கணும் அப்படி யோசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து தவறு தெரிஞ்சது காரணம் யாரு? இத்தனை ஒரு எவ்வளவோ கேஸ் போயிட்டு இருக்குது, எதுக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எடுத்துக்கிறது இல்ல. லாக்அப் டெத் நடந்துச்சு, ஒரு பெரிய கேஸ் லாக்அப் டெத் நடந்தோடனே லாக்அப் டெத் நடந்துச்சு. லாக்அப் டெத் நடந்த எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பா சாரிப்பா அவ்வளவுதான். வேற யாரும் கூட ஒரு மனுஷன் பாவம் மக்களுக்காக வர்றேன்னு சொன்னேன்னு எத்தனை இன்னல்கள் கொடுக்குறீங்க? இவ்வளவு பெரிய ஆளுக்கே நீங்க இவ்வளவு இடையூறு பண்றீங்க, இத்தனை இன்னல்கள் கொடுக்குறீங்கன்னா அப்ப சாதாரண மக்கள் எப்படிங்க முன்னாடி வரணும் அப்படின்னு நினைப்பாங்க? மக்களுக்காக எப்படி வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க? எப்படி வந்து இந்த அரசியல் படுத்துங்க, மக்கள் அரசியல் படுத்தணுங்க. முதல்ல அரசியல் படுத்தாம அடிமையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல், இந்த ஒரு தேர்தல் இந்த திமுக கட்சி அழிக்க வேண்டியதற்கான தேர்தல். திராவிடத்தை அழிக்கிறதுக்கு என்னுடைய கொள்கை இல்லை, இந்த திமுகவுடைய மன்னராட்சி முறையை அழிக்க வேண்டும். அதனால இந்த 2026 மறக்காம விசில் சின்னத்துல நம்முடைய வெற்றி தலைவர் தளபதிக்கு வாக்களித்து அவர்களை பெரும்பாலான வெற்றி பெற செய்யுங்கள். அவங்க வந்தா 8000 தருவங்க வந்தா 10,000 தரேன்னு சொல்றாரு. தளபதி என்ன சொல்றாருன்னா, மக்கள் வரி பணத்தை எங்க கரெக்டா செலவு பண்றோமோ அதை வெளிப்படையா காட்டுன்னு சொல்லி, அதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட். இங்க வந்து ரூலிங் கவர்மெண்ட் பண்ண வரல, ஒரு மேனேஜிங் கவர்மெண்ட் பண்ண வந்திருக்காரு. அதாவது மக்கள் காசை எந்த இடத்துல கரெக்டா பயன்படுத்தணும்ன்றதை அவர் கொண்டு வர நினைக்கிறாரு. அதே மாதிரி ரோடு வசதி, இந்த மாதிரி சின்ன சின்ன வசதிக்கு இன்னுமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றதை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, எல்லாருமே நோட்டான்னு ஒன்று போடுறோம்ல, அந்த நோட்டால போடுறது வந்து என்னை பொறுத்தவரை நம்ம வாக்குரிமையை நம்ம இலக்கத்துக்கு சமம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஆர்ல பார்த்தீங்கன்னா 1 கோடி வாக்கு நிறைய பேர் இழந்துட்டாங்க. போன வருஷம் வாக்கு போட்டவங்க இந்த வருஷம் போட முடியல. அப்படி இருக்க நிலைமையில நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை நீங்க நோட்டால போடாம புதுசா வர நம்ம தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ. இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்றாங்க. ஆட்சி பீடத்துல கூட மலையாளி வந்து எம்ஜிஆர், அதுக்கப்புறம் கேரளா பெங்களூர் கனடா வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா எல்லாரும் உட்கார வச்சு அழகு பார்த்தாங்க. வேற ஸ்டேட்ல போய் நம்ம தமிழன் போய் உட்கார முடியாது ஆட்சியில, சரிங்களா? தெலுங்கானாலும் சரி, கர்நாடகாலும் சரி, முதல்வர வேற நம்ம தமிழன் போய் உட்கார முடியாது. ஆனா நம்ம தமிழ் ஆட்சி பீடத்துல கூட தமிழக விட்டு கொடுத்து யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களை உட்கார வச்சு அழகு பார்ப்போம். அதனால டிவிக்கு நம்ம தலைவர் விஜய் வந்து தமிழன், அவருக்கு எல்லாருமே விசில் சின்னத்தில் போடுங்க. ரெண்டாவது எனக்கு வந்து பேச்சு வரமாட்டேங்குது, அவ்வளோ ஒரு வேகமா இருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ரோடு போடுற விஷயம் வந்து அதாவது எலெக்ஷன் வரதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த ரோடை போட்டு சும்மா போட்டு விடுறாங்க. மக்கள் மனசு அப்பெல்லாம் மாறுமா சொல்லுங்க? 2 மாசத்துல எலெக்ஷன் வருதுன்னா அப்பதான் ரோடு போடுறாங்க. அதனால எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், இந்த சான்ஸை வந்து தவற விட்டுறாதீங்க. விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க, விசில மறந்துடாதீங்க. ரெண்டாவது ஊழல் சொல்லிட்டு வருது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஊழல்னாலும் விசில்னாலும் ஒண்ணுதான். நல்லா இருக்கு. நானும் காலைல விசில் ஐந்துட்டு வந்துட்டே இருக்கேன். அடுத்த 10 நாள்ல மாத்திக்கலாம், எல்லாமே பாத்துக்கலாம். மத்தபடி எதுவும் கவலைப்பட, எல்லாமே பேசலாம். ஆனா விசில் மட்டும் ஒரே ஐந்து மட்டும் ஐந்து வந்துடும், அவ்வளவுதான். யார் வந்தாலும் சரி, இந்த கஞ்சா போதை பழக்கம் இல்லாம தமிழகத்தை மாத்தி கொடுங்க. அது ஒண்ணுதான். விஜய் மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்டாலின்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருமே தெரிஞ்சா வந்தாங்க, அவருக்கு ஒன்னும் தெரியாதுன்றாங்களே. எல்லாம் குழந்தைகளெல்லாம் இவங்க கத்துக்கினா வந்தாங்க. அவர் ஒன்னும் தெரியாது, இந்த ஊரை ஆட போறாரு பாருங்க. இந்த ஆட்சியை சிஎம் உட்கார வைக்கிறோம் நாங்க பாருங்க. டிவிக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு வேணும். எங்களுக்கு அவர் வந்திருக்காரு, எங்க அண்ணனா எங்க பிள்ளைங்களா எங்க எல்லாருமே வந்திருக்காரு, குடும்பத்தை விட்டு வந்திருக்காரு, புரியுதுங்களா? அதனால வந்து அவருக்கு ஒன்னும் தெரியலன்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. உங்களுக்கு தான் தெரியாத உட்காந்துருக்குங்க. உங்க மூஞ்சில நாங்க கறி பூசுறோம். இந்த வாட்டி வாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு, விஜய் மாமானா ரொம்ப பிடிக்கும். முக ஸ்டாலின்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சொல்றேன், மூக்கு சளி. தளபதி அவர்களோட பயணமான பேச்சு இந்த தேர்தலுக்கு முன்னாடி தெரிவிக்க விட்டாரு. பிளாஸ்ட் தலைவர் ரொம்ப தெளிவா முக்கியமான விஷயம் பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு இருக்கு.
சட்டம் வந்து தமிழ்நாட்டில் சந்தி சிரிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்குது. இவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க, அதாவது திமுக காரங்களா இருந்தா என்ன செய்தாலும் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆவாதவங்க பொதுமக்கள் ஒரு சின்ன தவறு செய்தா கூட போலீஸ் வந்து அடிச்சு சாவடிக்கிறாங்க. அஜித்குமார் மேட்டில் பார்த்துருப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டில் ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்குன்றது அது ஒரு ஆதாரமா இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த 4.25 வருஷம், இந்த 5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் லாக்அப் டெத் 27. எதுக்குமே அவர் இன்னும் பதில் சொல்லல. அவங்களுக்கு ஆவாதவங்களை லாக்அப் டெத் பண்றாங்க. அவங்க கட்சிக்காரங்களை லாக்அப் டெத் பண்ணுவாங்களா, இல்ல அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள லாக்அப் டெத் பண்ணுவாங்களா? சோ இங்க தமிழ்நாட்டில் டெமோக்ரஸின்றது இல்ல. இங்க தமிழ்நாட்டில் டெமோக்ரஸி கிடையாது. நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், ஈராக்கை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் டெமோக்ரஸி இருக்கான கண்டிப்பா இல்ல. இங்க ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது, ஒரு மன்னராட்சி நடக்குது. ஒரு 4 தலைமுறையா ஒரு குடும்பம் ஆண்டுட்டு இருக்கு. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின், அத்த துன்பநிதி, துயரநிதி ஏகப்பட்டது வந்துட்டே இருக்கு. இங்க மன்னராட்சி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மக்களாட்சிக்கு எவ்வளவு பேர் உயிரை கொடுத்து போராட்டம் நடத்தி உலகம் ஃபுல்லா எவ்வளவு பேர் உயிரை இழந்து மக்களாட்சின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். ஆனா இங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா மக்களை ரிவர்ஸ்ல கொண்டு போய் மன்னராட்சிக்குள்ள கொண்டு போய் திணிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் முடிவு பண்ணிருக்கு. எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு காப்பானா, ஒரு குட் ஷெப்பர்டா எங்களை காப்பாற்ற வந்த ஒரே தலைவர், தமிழக தலைவர், எங்க தளபதி, எங்கள் தளபதி. அவர் பேரை சொல்ல மாட்டோம். வெற்றி தளபதி வாழ்க, வெற்றி தளபதி வாழ்க, வெற்றி தளபதி வாழ்க. தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க இந்த காட்டாட்சி, குடும்ப ஆட்சி, இந்த மக்கள் விரோத ஆட்சி, இந்த வெகுஜன விரோத ஆட்சியை முடிவு கட்ட முடியும்னா அதுக்கு நீ எங்க தலைவர் தளபதி அவர்களால் மட்டும்தான் முடியும். மற்றவங்க எல்லாருமே ஒரே அணியில இருக்காங்க. இன்னைக்கு நேரடியா பிஜேபியோட காலில் போயிட்டு எடப்பாடியார் விழுந்திருக்காரு. மறைமுகமா அப்பாவும் பிள்ளையும் போயிட்டு டெல்லியில போய் ஸ்டாலின், உதயநிதியும் ஒரு காலில் விழுந்திருக்காங்க. அதனாலதான் ஒரு மறுபடியும் மந்திரியாக முடிஞ்சது. எல்லாருமே வந்து அந்த குடும்பமே போயிட்டு பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறாங்க. இங்க சிறுபான்மையினரோட மக்களுடைய வாக்கை வாங்குறதுக்காக வெளிக்க நடிக்கிறாங்க, நாடகம் போடுறாங்க. நாங்க சிறுபான்மையினர் காவலர்னு சொல்றாங்க. இங்க சிறுபான்மையினர் அந்த கோயம்புத்தூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போன சிறுபான்மையினரை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அபிடவிட் ஃபைல் பண்ணும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் அபிடவிட் ஃபைல் பண்ணது என்ன போட்டுருந்தாக்கா, இவங்க தீவிரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள், இவர்களால த்ரெட் இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய பெயிலை கேன்சல் பண்ணதுதான் தமிழ்நாடு அரசாங்கம். அந்த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சிஎம் இருக்குது மு.க. ஸ்டாலின். இவர் எப்படி சிறுபான்மையினர் பாதுகாவலர் இருப்பாரு? உண்மையான சிறுபான்மையினர் பாதுகாவலர் இங்க பிஜேபியை மதவாதத்தை காலூன விடாம பார்க்க முடியும். அது ஒரே ஒரு சக்தி எங்க தளபதி அவர் மட்டும்தான். தளபதிக்கு போடு ஓட்ட, விசில் செலுத்துல போடு ஓட்ட, தமிழ்நாடு தலையெடுத்து மாறும். இந்த குடும்ப ஆட்சியை ஏற கட்டி இந்த குடும்பத்தை ஓட விடுறது எங்க தளபதியால மட்டும்தான் முடியும். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றிக்காரர். இந்த திமுக அரசு அப்படிங்கிறது 2021 வந்துச்சு. இப்போ 2026 ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இப்போ 2021 பாத்தீங்கன்னா போக்சோவுடைய கேஸ் எண்ணிக்கை பாருங்க 4469. இப்போ 2024 இது வரைக்கும் டேட்டா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்கு. அது வரைக்கும் வந்த டேட்டா படி பாத்தீங்கன்னா 2024 கிட்டத்தட்ட 6968 போக்சோ கேஸ் மட்டும் ஃபைல் ஆயிருக்கு. இவங்க ஆட்சியில கிட்டத்தட்ட 2021 இருந்து 26 வரைக்கும் மட்டுமே பாத்தீங்கன்னா 55% போக்சோ கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம பெண்களுக்கான எதிராக நடக்கிற கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் ஆகட்டும், அது தவிர ஈவ்டீசிங் நடக்கிறது எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு எந்த ஆக்ஷன் நடக்கல. இப்ப கூட போன மாசம் பாத்தீங்கன்னா 12வது படிக்கிற ஒரு பெண், ஒரு சின்ன குழந்தை பாவம் 12வது பரீட்சை எழுதிட்டு இருந்துச்சு. அந்த எழுதிட்டு இருக்கிற டைம்ல காலையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவசரம் அப்படிங்கிறதுனால போய் ஒரு காட்டுப்பகுதியில் ஒதுங்கிறதுக்காக போயிருக்காங்க. அதே அந்த இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா 2 நாளா போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. போய் வந்து அவங்க அப்பா அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காதனால 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சடலமா மீட்கப்பட்ட, அது ரேப் பண்ணி வந்து அந்த பெண் வந்து மீட்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாருமே அவங்க போறாங்க. தூத்துக்குடி யாருடைய தொகுதியில் இருக்கு, எம்பி யாரு இருக்காங்க, டிஎம்கே தான் இருக்குது. ஆண்டுகிட்டு இருக்கிறது யாரு, டிஎம்கே தான் ஆண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொது கழிப்பிடம் கூட கட்டித்தர வசதி இல்லையா உங்ககிட்ட? இத்தனை கோடி வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் செலவு பண்றீங்க. 1000 ரூபாய் கொடுக்குறோம், மகளிருக்கு பஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தமிழ் புதன் திட்டம் இஷ்டத்துக்கு நீங்க ஃப்ரீயா வாரி கொடுக்குறீங்களே. உங்களால ஒரு பொது சுகாதாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக, அந்த சுகாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு பொது கழிப்பிடம் உங்களால கட்டித்தர முடிச்சுதான். அப்படி அந்த கட்டி தந்திருந்தா அந்த குழந்தை இன்னைக்கு வந்து இறந்திருக்குமா? அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு நடந்திருக்குமா? 12வது படிக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அது பாவம் தன்னுடைய கனவு என்னென்னமோ இருந்திருக்கும், தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன லட்சியம் இருந்திருக்கும், அவருடைய அம்மா அப்பா என்ன லட்சியத்தில் இருந்திருப்பாங்க. 12வது முடிச்சுட்டு எங்க படிக்கணும் அப்படி யோசிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து தவறு தெரிஞ்சது காரணம் யாரு?
எவ்வளவோ கேஸ் போயிட்டு இருக்குது, எதுக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட எடுத்துக்கிறது இல்ல. லாக்அப் டெத் நடந்துச்சு, ஒரு பெரிய கேஸ் லாக்அப் டெத் நடந்தோடனே லாக்அப் டெத் நடந்துச்சு. லாக்அப் டெத் நடந்த அந்த எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பா சாரிப்பா அவ்வளவுதான், சாரி அவ்வளவுதான் உங்களுடைய பதில்ல. இதுக்கு வந்து உங்களால எந்த ஒரு தீர்வும் கொண்டு வர முடியல. அவ்வளவு ஒரு கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இத்தனை கொடுமை, இதெல்லாத்துக்கும் காரணம் என்ன? மன்னராட்சி முறையை நீங்க ஃபாலோ பண்றதுதான். கேட்டா நாங்க திராவிடத்தை ஃபாலோ பண்றோம், திராவிட கொள்கையை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க. திராவிடத்தை ஃபாலோ பண்றீங்க, ஃபர்ஸ்ட் உங்க அப்பா ஆண்டாரு, இப்ப நீங்க ஆண்டு இருக்கீங்க. ஸ்டாலின் வந்ததுல கூட எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இவரும் வந்து பல வருஷமா அடிமட்ட தொண்டரா இருந்து சென்னையோட மேயர் ஆகி எம்எல்ஏ ஆகி இப்ப எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ஆனா அடுத்து வந்து உதயநிதி நாங்க டைரக்டா வருவோம், சேப்பாக்கு ஈஸியா ஜெயிக்கக்கூடிய தொகுதி வந்தோம், எம்எல்ஏ ஆனோம். எம்எல்ஏ ஆகி 5 வருஷம் ஃபுல் டைமா கூட அவர் வந்து எம்எல்ஏ இருந்ததில்ல, நடுவுலயே கொண்டு வந்து துணை முதலமைச்சர்னு கொண்டு வந்தாங்க. அத்தனை பேரு உங்களுடைய திமுக கட்சியில அடிமட்ட தொண்டரா இருந்து பல வருஷமா உங்களுக்காக உண்மையா உழைச்சிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? அவங்கள கொண்டு வந்து வச்சீங்களா? இல்லையே, டைரக்டா சிஎமோட பையன் அப்படிங்கறதுனால சப்போர்ட்ல ஈஸியா வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு நம்மளுடைய உதயநிதி. அடுத்து யாரு சொல்றாங்க? எங்க ஐயா இன்பநிதியை வந்து நாங்க வந்து அடுத்து கொண்டு வர்ற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். வாங்க லைனா வந்துகிட்டே இருப்பீங்க, உங்களை எல்லாத்தையும் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டே இருக்கணும். நாங்க வேற யாரும் கூட ஒரு மனுஷன் பாவம் மக்களுக்காக வர்றேன்னு சொன்னேன்னு எத்தனை இன்னல்கள் கொடுக்குறீங்க. இவ்வளவு பெரிய ஆளுக்கே நீங்க இவ்வளவு இடையூறு பண்றீங்க, இத்தனை இன்னல்கள் கொடுக்குறீங்கன்னா அப்ப சாதாரண மக்கள் எப்படிங்க முன்னாடி வரணும் அப்படின்னு நினைப்பாங்க? மக்களுக்காக எப்படி வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க? எப்படி வந்து இந்த அரசியல் படுத்துங்க, மக்கள் அரசியல் படுத்தணுங்க. முதல்ல அரசியல் படுத்தாம அடிமையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு தேர்தல் மாற்றத்திற்கான தேர்தல், இந்த ஒரு தேர்தல் இந்த திமுக கட்சி அழிக்க வேண்டியதற்கான தேர்தல். திராவிடத்தை அழிக்கிறதுக்கு என்னுடைய கொள்கை இல்லை, இந்த திமுகவுடைய மன்னராட்சி முறையை அழிக்க வேண்டும். அதனால இந்த 2026 மறக்காம விசில் சின்னத்துல நம்முடைய வெற்றி தலைவர் தளபதிக்கு வாக்களித்து அவர்களை பெரும்பாலும்